இந்த விழாவில் முக்கியமான சில விஷயங்களை உங்கள்கிட்ட பேசணும். ஏன்னா தாராபுரம் என்பது மிக முக்கியமான ஒரு ஊர். சேர பேரரசு அவர்கள் ஆண்ட ஊர். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சேரர் சோழர் போர் புரிய போது இந்த அமராவதி நதிக்கு இந்த பக்கம் ஒரு நாடும் இந்த பக்கம் ஒரு நாடு இருந்தாங்க. இந்த ஊரை மையமாக வச்சுதான் போர் செய்வாங்க. சேரர்கள் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நாடு. எந்த ஒரு சேர பேரரசு கூட முடிசூட்டி கொள்ளும் போது உங்க ஊர்ல இருக்கிற உத்தரராக பெருமாள் கோயில், இங்க நம்ம இதே டவுனுக்குள்ள இருக்கக்கூடிய உத்தரராக பெருமாள் கோயில் போய் உத்தரவு கேட்டுட்டு தான் ஒரு சேர பேரரசு அவர்கள் வந்து முடிசூட்டிக்குவாங்க. உங்களுடைய ஆஞ்சநேயர் கோயில் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெருந்தலைவர்களையும் வந்திருக்காங்க. பல பிரதம மந்திரிகள் வந்து ஆஞ்சநேயர் கோயில் வந்திருக்காங்க. அகஸ்தியர் அவர்கள் பூஜித்த லிங்கம் இருக்கக்கூடிய ஊர். ஸோ சரித்திரத்துல பெயர் வாங்கின ஒரு ஊர் வந்து தாராபுரம். அது மட்டும் அல்லாமல் விவசாயத்துல வெங்காயம் அப்படிங்கிறதுல மிக அதிகமாக உற்பத்தி செஞ்ச குண்டடம் தாராபுரம் ரெண்டுமே முக்கியமான ஒரு ஊர். விவசாய பெருமக்கள் அதிகமாக வாழக்கூடிய ஊர். எல்லாத்துக்கும் மேல நாகரிகமான மக்கள் வாழக்கூடிய ஊர் வந்து தாராபுரம் சொல்லி சொல்லுவாங்க. வருவது நமக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. அதுக்குதான் நன்றி வணக்கம் எல்லாரும் நான் சொன்னாங்க. இது வந்து எலெக்ஷனுக்கான காலம். அடுத்த ஒரு 6 மாதம் எல்லாருமே எலெக்ஷன் நோக்கி பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி நடக்கும் சொல்லிட்டு இதுல பாஜக எப்படி ஜெயிக்குமா, பாஜக நிலைப்பாடு எப்படி இருக்கும், தமிழகத்துல பாஜக மட்டும்தான் அரசியல் கொடுக்க முடியுமா அப்படின்னு சில தரித்திர கதைகளையும் பேசிட்டு நாம வந்து நம்ம பாஜக அரசியல் பிரவேசத்துக்கு வந்துடுவோம். இப்ப தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பாஜகவை இத்தனை ஆண்டு காலமாக நம்மளை திட்டவங்களை என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து மதம் சார்ந்த கட்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து இந்துக்கள் மட்டுமே இருக்கக்கூடிய கட்சி அப்படின்னு சொல்லி நமக்கான நிறைய ஒரு பிரச்சனைகள் நம்ம மேல வீசுவாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல் தலைவர் அண்ணாதுரை அவர்கள் மதுரைக்கு போறாரு. மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வெளியே ஒரு மேடை போட்டு பேசுறார். தொகுநாதர் நீங்க பேசுறார் அண்ணாதுரை அவர். அப்ப அண்ணா அவர்கள் பேசி என்ன பேசுறாருன்னா, அடியே மீனாட்சி, நீ போட்டுக்கிற மூக்குத்தி எங்கிருந்து உனக்கு வந்துச்சு சொல்லு கல்வி அப்படிங்கிறார். அடியே மீனாட்சி, நீ போட்டுக்கிற மூக்குத்தி எங்கிருந்து வந்துச்சு சொல்லு கல்வின்னு சொல்லும் போது இன்று பிறந்த நாள் காணும் வீரத்திற்கும் மேன்மைக்கும் பெயர் போன முத்துராமலிங்க தேவர் அவர் சொல்றாரு, என்னுடைய உண்மையை வந்து மீனாட்சி அம்மனை இழிவுபடுத்திட்டு ஒரு அரசியல் தலைவர் ஊரை விட்டு தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்ன ஒரு மனிதருக்கான பிறந்தநாள். எதற்காக நான் சொல்றேன்னா, அண்ணா அவர்கள் மேல பெரும் மரியாதை இருக்கக்கூடிய மனிதன் தான். அரசியல் வேற இடத்துல இருந்தா கூட எத்தனையோ கருத்துக்களை பெரியார் முழுமனதாக நம்ம ஏற்கின்றோம். அண்ணா அவர்கள் சொன்ன இந்த கருத்தை நம்ம ஏற்கின்றோம். எதற்காக இந்த கருத்தை நான் இங்க சொல்றேன் அப்படின்னா, 1949 பிறந்த டிஎம்கே வேற. டிஎம்கேங்கிறது கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட் கட்சி. 1967 ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் டிஎம்கே வேறமான கட்சி. 2000 இருக்கக்கூடிய டிஎம்கே வேற கட்சி. கொள்கைகள் இல்லாதவர்கள், ஊழலுக்கு பெயர் போனவர்கள், குடும்ப அரசியலை மையப்படுத்துபவர்கள். அதிலிருந்து வந்து நம்ம நம்மளுடைய குடும்பத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அரசியல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை பாஜக என்கிற கட்சி வன்மையாக எதிர்க்கின்றோம். காரணம் என்னன்னா, அடிப்படையில் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் ஜாதி அடையாளம் இல்லாம எதுக்கு அண்ணாவை எதிர்த்தாருன்னா, நான் வணங்குகின்ற தெய்வத்தை நீங்க தப்பா பேசும்போது என்னுடைய முருகனின் ஈட்டி உண்மையில் பாயும் சொல்லி முத்துராமலிங்க தேவர் சொன்னார். ஏன்னா முத்துராமலிங்க தேவர் மாதிரி தலைவர்கள் எல்லாம் இன்னைக்கு மறைக்கப்பட்டிருக்கிறாங்க. 1967 டிஎம்கே அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர்கள் எழுதிய பாடப்புத்தகங்கள் லாஸ்ட் 53 வருஷமா ஏகப்பட்ட இளைஞர்கள் இருக்கீங்க. நீங்க படிச்ச பாட புத்தகங்கள் எல்லாமே திரிக்கப்பட்டு மறைக்கப்பட்டு தலைவர்களின் பெயர்கள் கூட மாற்றி நமக்கு பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இவர்தான் தமிழ்நாட்டோட தலைவர், இவர்தான் தமிழ்நாட்டின் முக்கியமான தலைவர் அப்படின்னு. யார் வந்து தமிழ் மக்கள் நாம் எல்லாரும் தமிழ் மக்கள். பெரியார் அவர்கள் வந்து பல காலத்துக்கு முன்னாடி விடுதலை அப்படிங்கிற ஒரு மேகசின்ல சொல்றாரு. அவர் எழுதின ஒரு கருத்து சொல்றாரு, தமிழ் மக்கள் அடிப்படையில் காட்டுகிறார்கள்.
தமிழ் மக்கள் அவங்களுக்கு வந்து சொந்தமா வந்து ஆட்சி பண்ண கூட தெரியாது. அதனாலதான் ஜஸ்டிஸ் கட்சி, குடியரசு கட்சி நாம் என்ன சொல்றோமோ அந்த கட்சியில தமிழ் மக்களை வந்து சொந்தமா அவங்களால ஆட்சி பண்ண முடியாது. அதற்காகத்தான் பிடிஆர் செட்டியார் அவர்கள் இருக்கிறார், அதற்காகத்தான் ஆந்திராவிலிருந்து வந்தவர் இருக்கிறார், அதற்காகத்தான் கேரளாவிலிருந்து வந்த பிஎம் நாயர் அவர்கள் இருக்காரு. இவங்க எல்லாத்தையும் கட்டி மேய்ஞ்சு தமிழ் மக்களை நாங்கள் ஆட்சி பண்ணிட்டு சொன்ன கருத்து சொன்னது யாருன்னா பெரியார் அவர்கள் தான். பட் இந்த கருத்துக்கள் லாஸ்ட் 53 வருஷமா எல்லா ஒரு பாடப்புத்தகத்திலையும் மறைக்கப்பட்டு பெரியார்னா இதே பெரியார் அவர்கள் தமிழர்களை இழிவாக பேசியிருக்கின்றார், தமிழ் கடவுளை இழிவாக பேசியிருக்கின்றார், தமிழ்நாட்டை பற்றி உண்மையான மரபு பண்பு எல்லாத்தையுமே இழிவாக பேசியிருந்தார். அந்த மாதிரி பெரியாரை எதிர்த்த முத்துராமலிங்க தேவர் வந்து சாதி அடையாளம் கொடுத்து உண்மையான நாட்டுப்பற்று உள்ள ஒரு மனிதனை ஒரு சின்ன ஒரு சாதிக்குள்ள அடைச்சுதான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட கட்சிகள் எல்லாமே அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வாட்ஸ்அப், பேஸ்புக் வந்ததுக்கு அப்புறம் அவர்கள் எந்தெந்த தலைவர்களை இரட்டடிப்பு பண்ணியிருக்காங்களோ அந்த தலைவர்களோட உண்மையான மாற்று வெளியே வருது. ஏன் இன்னைக்கு நான் முத்துராமலிங்க தேவரை பத்தி சொல்றேன் அப்படின்னாங்க, அவருடைய பிறந்த நாள் என்று எல்லா இடத்துலையும் போய் கொண்டாடுறோம். அப்படிப்பட்ட முத்துராமலிங்க தேவர் சொன்னது, தேசியம் ஆன்மீகம் இரண்டும் என்னுடைய இரு கண்கள் சொல்லி சொன்னார். பாஜக என்கின்ற கட்சி தேசியம் ஆன்மீகம் இரண்டும் இரண்டு கண்களாக கொண்டு வேலை செய்யக்கூடிய ஒரு கட்சி. இப்படிப்பட்ட ஒரு பூமி, புண்ணியமான பூமியில தாராபுரத்தில் இருக்கீங்க. அகஸ்தியர் ஒரு பக்கம், உத்தரராக பெருமாள் ஒரு பக்கம், ஆஞ்சநேயர் ஒரு பக்கம், மிக பெரும் படைகளான சேரர் தோழெல்லாம் சண்டை போட்ட ஒரு இடம் இது. சேர மன்னன் வந்து முடிசூட்டி கொள்வா கூட உங்க ஊருக்கு போய் பர்மிஷன் வாங்கி தான் முடிசூட்டி கொள்வான். அப்படிப்பட்ட சரித்திரத்தை அனைத்தையும் அழித்துவிட்டு 1967 உருவானதுதான் சரித்திரம். கடவுள் கிடையாது, கடவுளை நம்பவன் காட்டுமிராண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் கல்வெட்டு வச்சுக்கிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் நாங்க தான் வந்து தமிழை முன்னேற்றோம்னு சொல்லி சொல்றாங்க. நம்மளை போன்ற பாஜக போன்ற கட்சிகள் நாம் என்ன சொல்றோம்னா, 1000 வருடத்துக்கு முன்னால் தஞ்சை பெரிய கோவில் கட்டிய ராஜராஜ சோழனையும் நம்மளுடைய தமிழ் மக்கள் அவர்கள் புத்தகத்தில் படிக்க வேண்டும். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களை பற்றியும் படிக்க வேண்டும். தமிழ்நாட்டுக்கு உண்மையாகவே கடந்த 1000 வருடங்களாக யாரெல்லாம் பாடுபட்டிருக்காங்களோ அவர்கள் அனைவரை பற்றியும் தமிழ் மக்கள் படிக்க வேண்டும். அதுதான் உண்மையான தமிழை வளர்ந்த தலைவர்களை பற்றிய விழிப்புணர்வு உங்களுக்கு கிடைக்கும். 53 வருடமாக சரித்திரத்தை மாற்றி குடும்ப அரசியலை மையப்படுத்தி இப்படிதான் அரசியல் செய்ய வேண்டும், ஊழலை வைத்துதான் அரசியல் செய்ய வேண்டும் சொன்ன திமுகவை 2021 வேரோடு வெற்றி சாய்க்க வேண்டும். இன்னைக்கு அவங்க சொல்றாங்க, டிஎம்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் சொல்றாங்க, நம்ம கட்சியை பற்றி சொல்றாங்க, இந்த கட்சி வந்து உண்மையாகவே தமிழக மக்களை சரியா பார்த்துக்காத ஒரு கட்சி பாஜக அப்படிங்கிறது இவங்க எல்லாம் சொல்ற குற்றச்சாட்டு. 1941 சேலத்துல திராவிட மாநாடு நடக்கும் போது நமக்கு சுதந்திரம் கிடைக்கிற மாதிரி இருக்கு, 5 வருஷத்துல சுதந்திரம் கிடைச்சிடும். பெரியார் அவர்கள் செயற்குழு ஒரு முடிவு பண்றாரு. அந்த முடிவு அறிக்கை எல்லாத்துக்குமே தெரியும். என்ன சொல்றாருன்னா, பிரிட்டிஷ் அவர்களே தயவு செஞ்சு தமிழ்நாடு விட்டு போயிடாது, நீங்க இந்தியா விட்டு போனீங்கன்னா தமிழக மக்களுக்கு ஒரு குண்டூசி செய்ய கூட தெரியாது. ஆனால் நீங்க இந்தியா விட்டு போனா கூட லண்டன்ல உட்கார்ந்துக்கிட்டு தமிழ்நாடு ராஜதானியை நீங்கள் ஆள வேண்டும் அப்படின்னு பிரிட்டிஷ் அரசுக்கு அழைப்பு கொடுத்தவர்கள் திராவிட கழகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள். பின்னாடி திராவிட கழகம் வந்து 1949 திராவிட முன்னேற்ற கழகம் மாறிட்டார், வேற விஷயம்.
இப்ப சென்னை ஹைகோர்ட்ல அவங்களுக்கு வாதாடுற லாயர் கூட திராவிட முன்னேற்ற கழகம்ல காசு கொடுத்து செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிரச்சனையே முடியல. அத கூட திருமாவளவன் அவர்கள் வந்து ஏதோ ஒரு புத்தகத்தை எடுத்துட்டு வந்து இந்த புத்தகத்துல இந்த மாதிரி எழுதியிருக்காங்க, தமிழ் பெண்கள் அப்படின்னா இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்து பெண்களையும் வந்து இழிவுபடுத்தினாங்க. இதற்கு வந்து பாஜக போய் குரல் கொடுத்தது. நாங்க எல்லாமே குரல் கொடுத்தோம். நீங்க எல்லாரும் மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க. நாங்க எல்லாம் கோயம்புத்தூர்ல, திருப்பூர்ல, வேற வேற இடத்துல போய் சண்டை போட்டோம். திருமாவளவன் அவர்கள் மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் நாங்க விட மாட்டோம். நம்ம எல்லாருமே அரசு வந்து கொரோனா காலகட்டத்தில் கூட்டத்தை சேர்த்துட்டீங்க, அதனால நம்ம மேல கேஸ் அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டுட்டாங்க. யாருக்காக போராடுகிறோம் என்கின்றால் உண்மையான தமிழ் பெண்களுக்காக, உண்மையான தமிழ் இந்து பெண்களுக்காக போராடும். ஏன்னா உங்களை பற்றி ஒரு தப்பா சொல்லியிருக்கானா உங்களை பற்றி இழிவுபடுத்துவது கிடையாது. இந்த கம்ப்ளீட் சம்பிரதாயம் இங்க இருக்கக்கூடிய மொத்தமாக 2000 வருடங்கள் நாம் என்ன வாழ்க்கை வாழ்ந்தோமோ அந்த வாழ்க்கையை இழிவுபடுத்தினா உங்களுக்காக நம்ம போராடுறோம். பட் நீங்க எல்லாருமே என்ன பண்றீங்கன்னா எலெக்ஷன் வரும்போது ஏதோ ஒரு திராவிட கட்சி போய் ஓட்டு போடுறீங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த டைம் நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அதை சார்ந்த கட்சிகளுக்கு நீங்க ஒரு பெரிய பாடம் போட வேண்டும். தொடர்ந்து என்னுடைய கடவுளையும் என்னுடைய மதத்தையும் என்னுடைய பெண்களையும் விரிவுபடுத்துகின்ற போது என்னுடைய ஓட்டு உனக்கு கிடையாது. அதுதான் நீங்கள் கொடுக்கின்ற முதல் பாடமாக இருக்க வேண்டும். நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் இதை வந்து உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வெற்றிவேல் யாத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யாத்திரையை துவங்குறார். நவம்பர் 6ஆம் தேதி திருத்தணியிலே 6 படை வீடு, முருகனுக்கு 6 படை இருக்கு, 6 இடத்துல அவர் வந்து குடிக்கொண்டிருக்கிறாரு. திருத்தணியில் ஆரம்பிக்கிற இந்த வேல் யாத்திரை நவம்பர் 6ஆம் தேதி, டிசம்பர் 6ஆம் தேதி திருச்செந்தூர்ல முடியுது. பழனிக்கு நவம்பர் 23ஆம் தேதி வர்றாரு. மருதமலைக்கு நவம்பர் 22ஆம் தேதி வர்றாரு. சென்னிமலைக்கு வர்றாரு. சோ முருகன் எங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோ அந்த அனைத்து இடத்துக்கும் நம்மளுடைய ரதம் வருகிறது. மாநில தலைவர் முருகன் அவர்கள் கூட நம்மளுடைய மத்திய அரசில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள், முக்கியமான தலைவர்கள் எல்லாரும் கூட வர்றாங்க. சென்னிமலை, பழனிமலை, மருதமலை, நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய 3 மலைகளுக்கும் வர்றோம். இது எதற்கு என்றால் ஒரு எழுச்சியை ஏற்படுத்த வேண்டும். 23ஆம் தேதி தாராபுரத்துக்கு வந்து நம்மளுடைய மாநில தலைவர் வரார். நம்மளுடைய மாவட்ட தலைவர் மீட்டிங் என்ன சொல்லிட்டாருன்னா, தாராபுரத்தை பத்தி நீங்க பேசவே வேண்டாம், வெற்றிவேல் யாத்திரை இங்க வரும்போது 50,000 பெண்கள் உங்களுக்காக காத்திருக்காங்க, அவருடைய கோபத்தை வெளிப்படுத்துவாங்க. யாரு வந்து நம்மளுடைய இந்து பெண்களை, தமிழ் பெண்களை அவமானப்படுத்துறாங்களோ அவங்க எல்லாருமே ரோட்ல வந்து உங்களுக்கு வரவேற்பு கொடுப்பாங்க. அதன் மூலமாக, அந்த எழுச்சியின் மூலமாக நிச்சயமாக 2021 சட்டமன்ற தேர்தலிலே தாராபுரம் சட்டமன்ற தொகுதி, காங்கேயம் சட்டமன்ற தொகுதியில பாஜக வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை, உறுதியான நிலைப்பாட்டை நம்ம மீட்டிங்ல ருத்ரகுமார் அண்ணன் அவர்கள் நம்முடைய மாநில தலைவர்கள் சொல்லிட்டாங்க. அவர்கள் சொன்ன வாக்கு மெய்யாக வேண்டும். எதற்காக நான் அண்ணாதுரை அவர்கள் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வெளியே அடியே கள்ளி மீனாட்சி உன் வைரபூமிக்கு எங்கிருந்து வந்துச்சுன்னு சொன்னாரு. அப்ப எதிர்த்து நின்றவன் வீரத்துக்கும் மேன்மைக்கும் பெயர் போன முத்துராமலிங்க தேவர். அவருடைய சரித்திரம் தெரியக்கூடிய ஆளுநர் எந்த பாட புத்தகத்திலையும் முத்துராமலிங்க தேவரோட பேரை எடுத்துட்டாங்க. இன்னைக்கு அதே மாதிரி தமிழ் கடவுளுக்கும் தமிழ் பெண்களுக்கும் அவமானம் நடக்கும் போது உங்களுக்காக எதிர்த்து நிற்பவர்கள் பாஜக. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். பாஜக உங்க கூட நிற்குது. அதற்கு நம்ம வந்து நண்பர்களும் சரி, நம்முடைய முஸ்லீம் நண்பர்களும் சரி, அவர் நம்ம கூட தான் வச்சிருக்கோம். நம்ம மைனாரிட்டி அணியில வேற மதத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் நம்ம கூட நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு கூட மிலாடு நபி அவர்களுக்கு நாம வாழ்த்து சொல்றோம். முருகன்ஜி அவர்கள் வாழ்த்து சொன்னார் காலகட்டத்தில் மிலாடு நபி நல்லா இருக்கணும்னு நான் வாழ்த்து சொன்னேன். மாநிலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள், மாநிலம் எல்லாமே வாழ்த்து சொன்னேன். ஏன் அப்படின்னா அவங்க மதத்தில் அவங்க என்ன பண்றாங்களோ அது அவங்களுடைய பர்சனல் விருப்பம். அவங்க வீட்டில் எந்த கடவுளை கும்பிடுறாங்களோ கும்பிட்டு நம்ம கட்சி. இதே திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்து பண்டிகைக்கு எப்பவாச்சும் வாழ்த்து சொல்லியிருக்காங்களா? அவங்க நடத்துற டிவியில கூட பார்த்தீங்கன்னா விடுமுறை தின சிறப்பு படம் தான் வருமோ தவிர கிறிஸ்துமஸ் சிறப்பு படம் வராது. ஏன்னா பாஜக என்பது அடிப்படையில் மதம் சார்ந்த கட்சி, நாம கிடையாது. எல்லா மதத்தையும் கொண்டு போறோம். இந்து மதம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம்.
இதே ஒரு இந்து பண்டிகை வரும்போது விடுமுறை தின சிறப்பு நிகழ்ச்சிகள். நீங்க புரிஞ்சுக்கணும், யாரு சூழ்ச்சி பண்ணி எட்டப்பன் அவர்கள் போன்று யாரு சூழ்ச்சி பண்ணி தமிழக மக்களை பிளவுபடுத்தி ஓட்டுக்காக யார் அரசியல் பண்றாங்க நீங்க புரிஞ்சுக்கணும். நாம ஓட்டுக்காக அரசியல் பண்ணவில்லை. பாஜகவிலே தனி மனிதன் நன்றாக இருக்க வேண்டும், அவருடைய வாழ்க்கை முறையிலே ஒரு மாற்றம் வர வேண்டும். நம்ம அரசியல் பண்றோம். கடைசி 5 நிமிஷம் உங்க எல்லாத்துக்குமே தெரியும், நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் 2014 மே மாதத்துல போய் ஆட்சி பொறுப்பில் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் 6 வருடம் நிறைவு செஞ்சுட்டார். 6 வருடம் நிறைவு செய்து விட்டார். இந்த 6 வருடத்துல மோடி அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, 75 வருடமாக எந்த ஒரு அரசியல் கட்சியும் செய்யாததை மோடி அவர்கள் செய்திருக்கிறார். முதல் முறையாக ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் கேஸ் சிலிண்டர் உங்க வீடு தேடி வருது. உங்களுக்கு தெரியும், 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கேஸ் சிலிண்டர் புக் பண்ணா 1 மாசம் கழிச்சு வரும். ஏழை தாய் வீட்டுக்கு மானியத்தில் கேஸ் சிலிண்டர் போகாது. நம்முடைய அரசு வந்ததுக்கு அப்புறம் நீங்க புக் பண்ணா அடுத்த நாள் டெலிவரி. கேஸ் பற்றாக்குறை யாருக்குமே கிடையாது. பெண்கள் போய் பக்கத்து வீட்டுல கடன் வாங்கணும், பக்கத்து வீட்டுல ஒரு சிலிண்டர் கொடுங்கம்மா 1 வருஷம் கழிச்சு 1 மாசம் கழிச்சு வரது பேச்சே கிடையாது. புக் பண்ணினா அடுத்த நாள் டெலிவரி. யாருக்கிட்ட கேஸ் சிலிண்டர் இல்லையோ உஜ்வாலா ஸ்கீம்ல எல்லாருக்கும் இலவசமாக ஒரு கேஸ் அடுப்பு கொடுத்தாச்சு. நம்முடைய மோடி அரசின் சாதனையில பல சாதனைகள் முக்கியமான சாதனை. இரண்டாவது கேட்டீங்கன்னா, வீடு யாருக்கு இல்லையோ 2022க்குள்ள இந்தியாவில் வீடு இல்லைன்னு யாரும் இருக்கக்கூடாது. 2,67,000 ரூபாய் மானியம் கொடுத்து உங்கள் அனைவருக்குமே வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டும் போது அரசு உங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கின்றது அல்லது மானியம் கொடுக்கின்றது. மூன்றாவதாக ஒரு ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா எவ்வளவு செலவாகும் ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். இந்த டெஸ்ட் பண்ணு அந்த டெஸ்ட் பண்ணணும். 90% தமிழர்கள்ட்ட காப்பீடு இல்லைங்க, மருத்துவ காப்பீடு இல்லாதவர்கள் தான். முதல் முறையாக அவர்கள் 5 லட்சம் ரூபாய் கொடுத்து மருத்துவ காப்பீடு 5 லட்சம் ரூபாய்க்கு மருத்துவ காப்பீடு. நீங்க கேட்கலாம், இது மோடி அரசு கொடுக்கிறதா நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் கொடுக்கிறதா? உண்மைதான். நாம் வருவதற்கு முன்பாக 2017 மோடி அரசு வருவதற்கு முன்பாக அப்போது இருந்த சீஃப் மினிஸ்டர் அவர்கள் 2 லட்சம் ரூபாய் கொடுத்த மருத்துவ காப்பீட நம்முடைய அரசு டெல்லி வந்ததுக்கு அப்புறம் அதை நாமளே பொறுப்பேற்று 2 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் ஆக்கி மருத்துவ காப்பீடு கொடுக்கிறோம். மருத்துவ காப்பீடு கொடுக்கின்ற பெருமை பிரதம மந்திரி நரேந்திர மோடிஜி அவர்களை மட்டும் போய் சேரும். பட் நீங்க கேட்கலாம், எதுக்கு மோடிஜி போட்டோ எங்கேயுமே இல்லை? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் போட்டோ ஓட்டுவாங்க. இந்திரா காந்தி போட்டோ ஓட்டுவாங்க, ராஜீவ் காந்தி போட்டோ ஓட்டுவாங்க, கலைஞர் கருணாநிதி அவர்கள் போட்டோ. பாஜக பாரதிய ஜனதா கட்சியோட அடிப்படை கொள்கை பார்த்தீங்கன்னா தனி மனிதனை முன்னிலைப்படுத்த மாட்டோம். நம்ம கட்சி நடந்தாதான் எந்த திட்டத்துக்குமே நரேந்திர மோடி திட்டம் பேர் இருக்கிறது. எல்லா திட்டத்துக்குமே பிரதம மந்திரி திட்டம் வச்சிருக்கிறோம் நம்ம கட்சியின் கொள்கை. அதனால பேர் வைக்கல, நரேந்திர மோடி அவர்கள் பேர் இல்ல, இது மாநில அரசு பேர் இருக்கு, அவங்க போட்டு போட்டோம். இது அனைத்தும் நம்மளுடைய திட்டம். பட் நம்மளுடைய கொள்கை தனி மனிதனை மட்டும் விளம்பரப்படுத்தாதனால் உங்களுக்கு இருக்கின்ற குழப்பத்துக்காக சொல்கின்றேன். மோடிஜி உங்களுக்காக தான் வேலை செய்யறாரு. மத்தியிலும் தாமரை, மாநிலத்திலும் தாமரை வர வேண்டும்னா 2021 நீங்கள் அனைவரும் பாஜக ஓட்டு போடணும். கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு திருவூர் வச்சதுக்கு அப்புறம் திருவூர் அழிக்கிறவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க. இந்து பண்டிகைக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன், முஸ்லீம் பண்டிகைக்கும் கிறிஸ்டியன் பண்டிகைக்கும் வாழ்த்து சொல்லுங்கன்னு சொல்றவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க. அவர் உண்மையாலுமே இந்து மக்களுக்காக இருக்கிறாங்க அவங்க சொல்லிட்டு ஓட்டு போடலாம். நம்மளுடைய கட்சி மத கட்சின்னு சொல்றாங்க. உண்மையான மதம் சாராத அரசியல் நாம தான் பண்றோம். மத கட்சிகள் நீங்க தான். 2 முக்கியமான மதங்களை நம்பி ஓட்டுகளை நம்பி அரசியல் பண்ற நீங்க தான் மத கட்சி. 3 மதத்தையுமே நம்பி அரசியல் பண்ணக்கூடிய கட்சி பாஜக. தயவு செஞ்சு 2021 பொய் பிரச்சாரம் நிறைய ஆரம்பிப்பாங்க. இந்த ஒரு 6 மாசத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பொய் பிரச்சாரத்தை ஆரம்பிப்பாங்க. இது அது ரிசர்வேஷன் கொடுக்கல, யாருக்கு ரிசர்வேஷன் கொடுக்கல, நம்மளுடைய ஒரே கட்சி தான் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ரிசர்வேஷன்
இந்த 7% ரிசர்வேஷன் சட்டம் வந்ததுக்கு அப்புறம் 300 குழந்தைங்க தமிழ்நாட்டுல அரசு பள்ளியில படிச்ச 300 குழந்தைங்க டாக்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை கூட நம்முடைய கட்சி ஆதரிக்கிறது. முதலில் சொன்னவர்கள் நாம் தான், இப்போதும் கூட ஆதரிக்கின்றோம். நிச்சயமாக நல்ல நிலைப்பாடு வரும். எல்லா விஷயமே பாஜக உட்பட இருக்கு. தாராபுரம் பகுதியில எப்படி வெங்காயத்துக்கு பெயர் போன பகுதியில இப்ப வெங்காயம் என்பதே கிடையாது. காரணம் கேட்டீங்கன்னா தண்ணீர், நிலத்தடி நீர் 750 ஃபீட்டுக்கு போர் போடணும். ட்ரிப் இரிகேஷன் முறை கிடையாது. நம்மளுடைய எம்எல்ஏ வரும்போது எல்லா எம்எல்ஏ மைண்ட் செட்னா ஏதாவது ரோடு போட்டா 20% கமிஷன் கிடைக்கும், 30% கமிஷன் கிடைக்கும்னா எல்லா எம்எல்ஏ இருக்காங்க. பட் பாஜக எம்எல்ஏ வந்தாங்கன்னா உண்மையாலுமே தாராபுரத்தை ஒரு ஆன்மீக தலமாக மாற்றுவது மட்டுமல்லாமல், இந்த பகுதியில தண்ணீர் பிரச்சனையை தீர்ப்பது மட்டுமல்லாமல், நிலத்தடி நீரை பாதுகாக்கிறதுக்கான முயற்சியில் இறங்கி நிலத்தடி நீரை உயர்த்தி இந்த பகுதியில் பழையபடி நீங்க எப்படி மேற்களஞ்சியம் தாராபுரம் சொன்னீங்க, சின்ன வெங்காயத்துக்கு பெயர் போன தாராபுரம் சொன்னீங்களோ, அது நம்முடைய ஆட்சி வந்தால் மட்டும்தான் நடக்கும். காரணம் என்னவென்றால் நிச்சயம் எல்லாமே ரோடு போட்டு 20% கமிஷன் வாங்கலாமா நினைச்சிட்டு இருக்கும் போது நம்மளுடைய கட்சி மட்டும்தான் மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் நினைக்கக்கூடிய கட்சி. 2000 டைம் எடுக்கிறீங்க. லாஸ்ட் ஒரே நிமிஷம். 2021 சட்டமன்ற தேர்தலிலே சட்டமன்றத்துக்கு அனுப்பி வைப்பது உங்களுடைய கடமை. உங்களுடைய கடமை. பெரியவர்கள் யார் வந்திருக்கீங்களோ நிச்சயமாக உழைத்து சீட்டு வாங்கி கொடுப்பது எங்களுடைய கடமை. நீங்க நிச்சயமா வேலை செஞ்சு சட்டமன்றத்துக்கு ஒருத்தர் அனுப்புங்க. தாராபுரம் மாற ஆரம்பிக்கும். விவசாயிகளின் வாழ்வுரிமை மாற ஆரம்பிக்கும். மக்களின் அடிப்படை வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். இளைஞர்கள் யார் நம்மை நம்பி வந்திருக்கீங்களோ இது நல்ல கட்சி. சுயமரியாதை இருப்பவர்கள் இருக்கக்கூடிய கட்சி. கால் விடுவது, கையில போய் விடுவது, பாக்கெட்ல போட்டோ வச்சுக்கிறது, காலில் கலக்கரெல்லாம் லைட் போட்டு கட்சி தலைவர்கள் மக்களுக்கு தெரிகிற மாதிரி கார்ல வச்சுக்கிறது, அதெல்லாம் நம்ம கட்சியில் கிடையாது. சுயமரியாதை, தேசியம், ஆன்மீகம் மூன்றும் இருக்கக்கூடிய உண்மையான தமிழர்கள் இருப்பது பாஜக. நீங்களாம் உண்மையான தமிழர்கள், மூன்றும் அதிகமாக இருப்பவர்கள். நம்ம கட்சியை நம்பி கூட இருக்க. இப்ப எல்லாருக்கும் பொறுப்பு கொடுக்க முடியாது. சில பேர் பொறுப்போடு இருப்பீங்க, சில பேர் பொறுப்பு இல்லாமல் இருப்பீங்க. பொறுப்புனா பதவி. யாரும் இல்லாம இருக்கீங்களோ கட்சிக்காக வேலை செய்யுங்க. 2021 தாமையை மலர வைங்க. அதற்கப்புறம் உங்களுக்கு என்ன பொறுப்புகள் வேணுமோ நிச்சயமாக தேடி வரும். வாய்ப்புக்கு பெரிய நன்றி. அண்ணன் ரவி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோடான நன்றி. காரணம் என்னன்னா எப்பவுமே ஒரு கட்சியில இணைகிறார். ஒரு கட்சியில் இணைவது மட்டுமல்ல, அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிமுக நண்பர்கள், டிஎம்கே நண்பர்கள் எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணி உண்மையான நாட்டுப்பட்டிருக்கக்கூடிய கட்சின்னு சொல்லி கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு விழாவை ஏற்படுத்தி மூச்சு முட்டது. என்ன பேச உண்மை சொல்லணும் அப்படின்னா இந்த கூட்டத்தில் பேச முடியும். மூச்சு முட்டது. மூச்சு முட்டுகின்ற கூட்டம் அப்படிங்கிறது இங்க இருக்கிற கூட்டம் தான். அவ்வளவு மக்கள் வந்திருக்கீங்க எல்லாருமே. எல்லாருக்கும் கோடான நன்றிகள். வாழ்க தமிழகம், வளர பாரதம். நிச்சயமாக பாஜக இங்கே வளர வேண்டும். நீங்கள் அனைவரும் கடினமாக உழைக்க வேண்டும். வாழ்க வளம்.